கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. எங்களுடைய வாழ்த்துதலை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே 2026 இந்த ஆண்டில் கடந்த வாரம் பார்த்தோம், நாம் கர்த்தரை நம்பி வாழ வேண்டும் என்பது. அதே போல் இந்த நாள் செய்தி கூட கர்த்தர் நம்மை நம்பி இருக்கிறார். அவர் நம்மை நம்பி வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். எப்படி, எதற்கு, என்ன விஷயன்றதை நாம் இங்கே ஆராய்ச்சி பண்ண போகிறோம். அதாவது 1 தீமோத்தேயு 1:12 வாசித்தால், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நம்மை நம்புகிறார். எதற்காக நம்புகிறார்? நாம் உண்மை உள்ளவராக இருக்கிறோம். அதை வைத்து இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஊழியமாகட்டும், நம்ம கொடுக்குற ரட்சிப்பாகட்டும், தேவன் நமக்கு கொடுக்கிறது அந்த கிருபை. நம்மை நம்பி இருக்கிறார் ஆண்டவர். எப்படின்னு கேளு. நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம், நாம் விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறோம், நாம் கர்த்தர் மேலே நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோம், நாம் கர்த்தருக்காக வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம், நாம் கர்த்தருக்காக தீமைகளை விட்டு விலகி பரிசுத்தமாக வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். கர்த்தர் நம்பக்கூடிய பாத்திரவான்களாக நாம் இருக்கிறோம். ஆகவே தான் கர்த்தர் நம்மை நம்பி இந்த 2026 ஆண்டு நம்முடைய கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதுதான் உண்மை. 25 நம்ம உயிர் போயிருக்கலாம், மன்னிக்கணும். ஆனால் 2026 கொடுத்தார் என்று கேட்டால், என்னுடைய பிள்ளைகள் எனக்காக சாட்சியாக இருப்பாங்க, என்னிடத்துல உண்மையாக இருப்பாங்க, என்னிடத்துல பயபக்தி உள்ளவர்களாக இருப்பாங்க, எனக்காக வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு சாட்சி உள்ள ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு கிறிஸ்துவ மக்களாக இருப்பாங்கன்ற ஒரு உண்மையை தான் கர்த்தர் நம்ம மேலே வச்சுக்கிற அந்த நம்பிக்கை. பிரியமானவர்களே, உலகத்தில் யாரை நம்ம நம்புகிறாங்களோ நம்பவில்லையோ நமக்கு தெரியாது. கர்த்தர் ஒருவர் நம்மை நம்பி இருக்கிறார். அதுதான் இந்த நாளில் நாம் விரிவாக தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு ஊழியம் கொடுக்கும்போது அவன் உண்மை உள்ளவென்று எண்ணும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன எதிர்பார்க்கிறார்? நம்முடைய பிள்ளை அவரை நம்பி செயல்படக்கூடியவராக இருக்கிறார். உதாரணமாக யோபு 1 நாம் எடுத்துக்கொண்டால், பிசாசானவன் அந்த சாத்தான் கர்த்தரிடத்தில் போய் வேண்டுதல் செய்யும் போது அது வரைக்கும் அந்த தேவனாய் கர்த்தர் யோபை முழுமையாய் நம்பியிருந்தார். என்ன நம்பியிருந்தார்? நமக்கு விரோதமாய் தவறு செய்ய மாட்டான், நமக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்ய மாட்டார், நமக்கு விரோதமாக எந்த ஒரு வாயினாலேயும் தன்னுடைய ஜீவத்தினாலேயும் தவறு செய்யாத ஒரு உண்மை உள்ள ஒரு பக்தனாக இருந்து நமக்காக நம்மை தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு பக்தனாக இருக்கிறார் என்பதை முழுமையாய் யோபன் நம்பி அவரை ஆசீர்வதித்தார். ஆனால் சாத்தானோ, நீர் ஆசீர்வதித்து இருக்கிறீர், அவன் கொடுத்த ஆஸ்திகளெல்லாம் நீர் கொடுத்ததுனால தான் நீ வைத்திருக்கிறீர், வேலி எடுத்துட்டு தூஷிக்கிறானா இல்லையா என்று பார் என்று அவன் சோதனைக்கு உட்படுத்தும்படி ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். பிசாசுக்கு அந்த எண்ணம். ஆனால் தேவனாய் கர்த்தரோ யோபை முழுமையாய் நம்பினார். அதுதான் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காக நம்முடைய தீமைகளை விட்டு விலகக்கூடியவர்களாக இருக்கிறோம். நல்ல ஒரு சன்மார்க்கமான ஜீவித்தில் நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இழிவான உலக ஆதாயம் பண்ணும்படி நாம் இந்த உலகத்துக்கு சம்மந்தப்பட்டவர்கள் கிடையாது. உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய மாமிசத்தை ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்குள்ளே இருக்கிற மாமிசத்தின் போராட்டங்களை நாம் விட்டு விலகி அது எப்படியாலும் மேற்கொண்டு கர்த்தருக்காக நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தத்தின் பாதையில் நடத்தக்கூடிய ஒரு முன்மாதிரியாக கிறிஸ்துவுக்காக வாழக்கூடிய
தன்னை வெறுத்து தான் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றுவோம் அப்படின்னு அவர் நம்பினார். அதனால தான் நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்தாரு. சிலருக்கு ஊழியத்தை கொடுத்தாரு, சிலருக்கு நல்ல தாளந்து கொடுத்தார். நல்ல பாடலாகட்டும், நல்ல ஒரு வசந்த போதிகர்களாக இருக்கட்டும், நல்ல ஒரு மியூசிக்கை வாசிக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லது நல்ல சொத்து சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறாரு. மற்றவர்களுக்கு வாரி இறைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய சனாதன தர்மம் இந்த உலகத்தில் இப்போ தான் கேள்விப்படுகிறேன், அது தெரியாது. ஆனால் நாமும் உலகத்தில் இருக்கிற ஏழை எளியோர்களை அரவணைத்து ஆதரித்து பராமரிக்கக்கூடிய ஒரு கொடுக்கக்கூடிய தன்மை கிறிஸ்தவங்கிட்ட தான் இருக்கிறது, வேறு யாருக்கிட்ட இல்லைங்க. மற்றவங்கள ஐயோ கீழ்த்தரமானவன், அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் அற்பமானவன், அவன் வீடு வாசல் இல்லாதவன், வீதியில் சுற்றி திரிகிறவன், இதை பார்ப்பாங்க. நாம் அப்படிப்பட்டவர்களை நேசித்து அரவணைக்க குடிகளாக நாம் இருப்போம் என்று தான் கர்த்தர் நம்மளை நம்பி இந்த உலக ஆஸ்திய சொத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் யோபுக்கு அந்த நல்ல காரியத்தை அவர் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மை நம்பக்கூடிய ஆண்டவர் சொல்கிறார், அவர் என்னோட மகிமை நான் வேறு யாருக்கும் கொடேன் என்று சொல்லிட்டார். அப்போ யாருக்கு கொடுக்குறாரு? நமக்கு தான் கொடுக்குறாரு. ஏன் நமக்கு ஆண்டவர் கொடுக்கணும்? நாம் ஆண்டவருக்காக சாட்சி உள்ளவர்களாக வாழ்வோம். நாம் ஆண்டவருக்காக பிறருக்கு துரோகம் பண்ணாத, பிறருக்கு தீமை பண்ணாத, பிறரை வெறுக்காதபடிக்கு சிநேகத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அதனால தான் அந்த ஆபேல் காயினிடத்தில் கொலை உண்டு போனான். ஆனால் ஆபேலோ ஒரு தவறும் செய்யலை, கர்த்தருக்கு பலி செலுத்தினான். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் காயினுக்கிட்ட அந்த குறும்புதனம் இருந்ததுனால கொலை பண்ணி போட்டான். ஆண்டவரை மேலே இருக்கிற கோபத்தை தன்னுடைய சகோதரனாகிய ஆபேல் மேலே காண்பித்தான். அப்போது இதில் என்னடன்னா, கர்த்தர் நம்மை நம்பக்கூடியவர். நோவா எடுத்துக்குவோம். நோவாவே ஒரு பிழையை கட்டு, நான் இந்த உலகத்தை அழிக்கிறேன்னாரு. நோவா ஒரு பதிலும் சொல்லலை, அவன் கட்டி முடித்தான். காரணம் என்ன? நோவாவுக்கு, நோவா என் சொல்லுக்கு கீழ்ப்படிவான், என் சொல்லை கனம் பண்ணி நடத்துவான். என் பிள்ளை அந்த நோவா அந்த உலகத்தினுடைய சில அந்த மிருகத்துக்குள்ளே இருக்கிற ஜோடுங்களை, ஒவ்வொரு ஜோடோ 7 ஜோடுகளை அவன் காப்பாற்றி வளர்ப்பான். அது ஆண்டவர் நம்புகிறார் இருப்பார் அந்த நோவாவே. அதுதாங்க இருக்கிறது. மோசஸ் அவர் உபத்திரத்தின் மத்தியிலே அவர் பிறந்து வளர்ந்தாலும் கூட, எகிப்தில் நல்ல சுகமான ஒரு வாழ்க்கை வளர்ந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட நான் உபத்திரப்படுவது எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தேடி கொண்டு போனார். கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார். எவ்வளவோ நீ எகிப்துக்கு போகணும், என் ஜனங்களை விடுவிக்கணும்னு என்று தேவன் சொன்னால் கூட அவன் நம்பலை, நான் போக மாட்டேன்ட்டார். ஆனால் கடைசியில் நான் உன்னைத்தான் நம்பிட்டேன், நான் உன்னைத்தான் அழைத்தேன், நான் உன்னைத்தான் போக சொன்னேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற? அவனை பலப்படுத்துகிறாரு, அவனை ஸ்திரப்படுத்துகிறாரு, அவனை ஊக்குவிக்கிறாரு. அதே தான் எரேமியாவை கூட, ஆண்டவரே நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், பேச அறியேன்னு, என்னை விட்டுடுன்றாரு. இல்லை, என் வார்த்தை உன் வாயில் வைக்கிறேன், நீ போ. ஏன் என்று கேட்டால் தேவன் நம்பக்கூடியவராக இருக்கிறார். யோனா நினிவேக்கு பதிலாக தர்ஷீஷுக்கு போனார். சில உபத்திரத்தின் மத்தியில் அவனை காப்பாற்றி கொண்டு வந்து கூட அவனை தான் அந்த நினிவே பட்டணத்துக்கு விரோதமாய் நீ பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னார். அவன் என்ன யோனா மேலே தேவன் வச்ச ஒரு முழு நம்பிக்கை தான். இந்த 2026 நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தில் நீ வாழுன்னு சொல்லி நம்ம மேலே வாழ வைக்கக்கூடிய ஒரு கிருபை தேவன் கொடுத்தார் என்று கேட்டால், தேவனாய் கர்த்தர் நம்மை நம்பி இருக்கிற ஒரே ஒரு காரணம், என் பிள்ளை என் நாமத்தை மறுதலிக்க மாட்டார், என் நாமத்தை விட்டு விலகி போக மாட்டார், என் நாமத்தை வீணிலே வழங்க மாட்டார், என் நாமத்துக்கு விரோதமாக என்னை இடைஞ்சலை உருவாக்கி என்னை விட்டு விலகி போக மாட்டார். என்ன பாடு வந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும்,
என்ன துயரங்கள் வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும் என்னுடைய கரத்தை விட்டு விலகி போக மாட்டார். என்னுடைய சமூகத்தை விட்டு விலகி போக மாட்டார். எனக்காக உண்மையாய் வாழக்கூடிய ஒரு உத்தம புருஷன், ஒரு ஸ்திரீயாய் என்னிடத்துல இருப்பாங்கன்றது தான் தேவன் நம்ம மேலே வச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. பிரியமானவர்களே, அதான் சொல்கிறார் ஆண்டவர். நம்மை முழுதுமாக நம்பிட்டார் ஆண்டவர். வேறு யாரும் நம்பலை. குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஏன் அவங்கள விட்டு நம்மையே தெரிந்து கொண்டார்? சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தில் எத்தனையோ சிநேகிதர் இருக்கிறாங்க, அவங்களே இல்லை, என்னை மட்டும் தெரிந்து கொண்டார். அதுதாங்க இருக்கிற ஒரு உண்மை. எலியா வாழ்ந்த காலத்தில் பாகால வணங்கக்கூடிய 7000 பேர்கிட்ட ஜனங்க இருந்தாலும் எலிசாவை மட்டும்தான் அவர் தெரிந்து கொண்டார். காரணம், எலிசா உண்மை உள்ளவனாக இருப்பான். எலிசா என்பவன் நமக்கு உண்மையாக வாழ்ந்து என்னை பின்பற்றி எனக்காக ஒரு சாட்சி உள்ளவனாக இருப்பான் என்ற ஒரு முழு நம்பிக்கை தேவன் பேரில் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை தான். பிரியமானவர்களே, தேவன் நல்லவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார்.